இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பேரரசரின் முகத்தை காட்ட ஏஐயை பயன்படுத்தி போலி வீடியோ கணக்கு கண்டறியப்பட்டது. பேரரசர் சுல்தான் இப்ராஹிமின் முகத்தையும் குரலையும் காண்பிக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் ஒரு போலி வீடியோ கணக்கை முகநூலில் RPO எனப்படும் ஜொஹூர் அரச குடும்ப ஊடக மற்றும் தகவல் தொடர்பு அலுவலகம் கண்டறிந்துள்ளது. இது இன்று சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கந்தாரின் அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவின் மூலம் அறிவிக்கப்பட்டது. பொதுமக்களுக்கு லாபத்தை உறுதியளிக்கும் முதலீடு சலுகையுடன் தொடர்புடையதாக கூறப்படும் அவரது குரலை கொண்ட முகநூல் வழியாக அந்த காணொலி பரப்பப்பட்டது. இது தொடர்பாக பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதோடு முகநூல் மற்றும் பிற சமூக ஊடக தளங்களில் மோசடி கும்பலால் பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் இது போன்ற போலி கணக்குகளால் எளிதில் பாதிக்கப்பட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆள்மாறாட்டம் மற்றும் அடையாளத்தை தவறாக பயன்படுத்துவது சட்டப்படி குற்றங்கள் என்பதோடு சட்ட விதிகளின்படி சம்பந்தப்பட்ட தரப்பினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜொஹூர் அரச குடும்ப ஊடக மற்றும் தகவல் தொடர்பு அலுவலகம் தெரிவித்துள்ளது. அங்காட் பாலத்தில் ஆபத்தான முறையில் சைக்கிள் ஓட்டம், வைரலான இளைஞர்களுக்கு வலை வீசும் போலீஸ். அண்மையில் அங்காட் பாலத்தில் ஆபத்தான முறையில் மிதிவண்டியை செலுத்திய சிறார் கும்பலின் காணொலி ஒன்று வைரலானதை தொடர்ந்து போலீசார் அவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். தெலங்கானா காவல்துறை தலைவர் டாக்டர் முகமது கைரி கைருதீன் தெரிவித்துள்ளார். சைக்கிள் பாகங்களை மாற்றி அமைத்தல் மற்றும் ஆபத்தான முறையில் சைக்கிளை ஓட்டி சென்ற அந்த இளைஞர்களை கண்டறிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறியுள்ளார். இந்த வழக்கு போக்குவரத்து விதிமீறல் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட உள்ளது என்றும் கைதாகவிருக்கும் சந்தேக நபர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. பிள்ளைகளின் இத்தகைய செயல்களை கவனிக்காத பெற்றோர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பொதுமக்கள் வருங்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்பில் போலீசாரிடம் புகார் அளிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். MH17 விமானத்தை ரஷ்யாவை சுட்டு வீழ்த்தியது. ஐரோப்பாவின் முக்கிய நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. 2014ஆம் ஆண்டு ஜூலையில் உக்ரைனில் மலேசிய ஏர்லைன்ஸின் MH17 விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட சம்பவத்திற்கு ரஷ்யாவை பொறுப்பு என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. பிரான்சிஸ் ECHR எனப்படும் ஐரோப்பிய மனித உரிமைகள் நீதிமன்றம் அந்த அதிரடி தீர்ப்பை வழங்கியது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமிலிருந்து கோலாலம்பூர் செல்லும் வழியில் கிழக்கு யுக்ரைனில் அவ்விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது. அதில் 196 நெதர்லாந்து பிரஜைகள் உட்பட விமானத்தில் இருந்த அனைத்து பயணிகளும் பணியாளர்களும் கொல்லப்பட்டனர். அப்போது யுக்ரைன் ரஷ்ய ஆதரவு பிரிவினைவாதிகளின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அச்சம்பவம் குறித்து போதுமான விசாரணையை நடத்த ரஷ்யா தவறி உள்ளதோடு கேட்கப்பட்ட தரவுகளை கொடுக்கவும் மறுத்துள்ளது. அதோடு உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தேவையான சட்டப்பூர்வமான வழிகளையும் அது வழங்கவில்லை. மாறாக விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதில் தங்களுக்கு சம்பந்தமில்லை என்பதையே திரும்ப திரும்ப சொல்லி உயிரிழந்தவர்களின் வாரிசுகளுக்கு துன்பத்தை கூட்டி உள்ளது என நீதிமன்றம் தனது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்தது. 10 ஆண்டுகளுக்கு பிறகான நீதிமன்றத்தின் இத்தீர்ப்பு ஓர் அடையாளமாகவே பார்க்கப்பட்டாலும் MH17 விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் யுக்ரைனில் மனித உரிமை மீறல்களுக்கும் நீதி கோருவதற்கான தொடர் முயற்சிகள் முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஆரம்ப பள்ளி மாணவனுடன் பாலியல் உறவு, சிங்கப்பூரில் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட ஆசிரியை. ஆரம்ப பள்ளி மாணவனுடன் பாலியல் உறவில் ஈடுபட்டதாக 34 வயது ஆசிரியை மீது சிங்கப்பூர் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2019ஆம் ஆண்டு அம்மாணவனுக்கு 13-14 வயதிருக்கும் போது அச்சம்பவம் நடந்துள்ளது. 4 குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியுள்ள அந்த பெண் மாணவனை கார் நிறுத்தும் இடத்தில் சந்தித்து முத்தமிடல், உடலுறவு மற்றும் வாய்வழி புணர்ச்சி கொண்டதாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் மாணவன் தொடர்பை துண்டிக்க கோரியதும் தொடர்ந்து தேவையற்ற 18 மின்னஞ்சல்களை அனுப்பி அவனை பின்தொடர்ந்து துன்புறுத்தியதாகவும் அப்பெண் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். சம்பந்தப்பட்ட மாணவனின் அடையாளத்தை பாதுகாக்கும் வகையில் ஆசிரியையின் பெயர் வெளியிடப்படவில்லை. இந்த வழக்கு ஆகஸ்ட் மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வயது குறைந்த சிறுவனை பாலியல் உறவுக்கு உட்படுத்திய குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் வாய்ப்பு உள்ளது. கோழிக்கரியால் கிளந்தான் தனியார் கல்லூரியில் 342 பேருக்கு நச்சுணவு பாதிப்பு.
கிளந்தான் கோத்தபாருவில் உள்ள தனியார் கல்லூரியின் அறிமுக வார விழாவில் கோழிக்கறி சாப்பிட்ட புதிய மாணவர்கள் உட்பட 343 பேர் நச்சுணவு பாதிப்புக்கு ஆளாகினர். அவர்களில் 134 பேர் சிகிச்சை பெற வந்தபோது நச்சுணவு பாதிப்பு உறுதியானது. எஞ்சியவர்களுக்கு உடனடி நோய் கண்டறிதலின் போது அந்த பாதிப்பு கண்டறியப்பட்டது. அவர்களிடம் வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, தலை சுற்றல், வாந்தி, மயக்கம், காய்ச்சல் ஆகிய அறிகுறிகள் காணப்பட்டன. முதல் நாள் இரவு உணவின் போது வெளியில் இருந்து தெரிவிக்கப்பட்ட கேட்டரிங் உணவுகளில் அந்த கோழிக்கறி பராமரிக்கப்பட்டுள்ளது. அதில் குடல் பாதிப்பை ஏற்படுத்தும் சால்மனெல்லா பாக்டீரியா கிருமி இருந்திருக்கக்கூடும் என சந்தேகிக்கப்படுகிறது. விசாரணை தொடருவதாக மாநில சுகாதாரத்துறை கூறியது. சிறையிலிருந்து வெளியாகும் முன்னர் மகன் மரணம், தாய்க்கு 5,60,000 ரிங்கிட் இழப்பீடு. 2017ஆம் ஆண்டு சிறையில் இருந்து விடுவிக்கப்படுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு மகன் மரணமடைந்த நிலையில் அதற்கு இழப்பீடாக அவரின் தாயாருக்கு 5,60,000 ரிங்கிட் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. 30 வயது சிவா திருட்டு குற்றத்திற்காக தாப்பா சிறையில் 8 மாதங்கள் அடைக்கப்பட்டார். ஆனால் சிறைவாசம் முடிந்து வீடு திரும்பும் நாளில் அவரின் குடும்பத்தாருக்கு சிறைச்சாலையில் இருந்து ஒரு அதிர்ச்சி அழைப்பு வந்தது. மகனை கூட்டி செல்ல வர வேண்டாம், மருத்துவமனையில் அவனது சடலத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று. இந்நிலையில் அலட்சியம் காரணமாகவே தனது மகன் மரணமுற்றதாக கூறி சிறைச்சாலை மற்றும் போலீஸ் அதிகாரிகள், மத்திய அரசாங்கம் உட்பட 13 தரப்பினர் மீது சிவாவின் தாயார் முனியம்மா வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த இப்போ உயர்நீதிமன்றம் சிவாவின் ஆரோக்கியத்தை முறையாக பராமரிக்கவும் பாதுகாக்கவும் சிறை காவலர்களும் போலீஸ் தரப்பும் தவறிவிட்டதாக முடிவுக்கு வந்தது. மருத்துவ பராமரிப்பு மற்றும் சரியான ஊட்டச்சத்து போன்ற சிவாவின் அடிப்படை உரிமையை மட்டும் அதிகாரிகள் புறக்கணிக்கவில்லை. மாறாக மோசமாகி வந்த அவரின் உடல்நிலை குறித்தும் குடும்பத்தாரிடம் தெரிவிக்க தவறிவிட்டனர். சிவா இயற்கையான காரணங்களால் இறந்ததாக ஒரு மரண விசாரணை அதிகாரி முன்பு தீர்ப்பளித்திருந்தாலும் அவருக்கு உரிய சிகிச்சைகள் அளிக்கப்பட்டிருந்தால் அவரது மரணம் தடுத்திருக்கலாம் என அவர் கூறினார். பொழுதுபோக்கு விடுதியில் சோதனை, 73 உபசரணை பெண்கள் கைது. கோலாலம்பூர் ஜாலான் எம்பியில் உள்ள பொழுதுபோக்கு விடுதியில் போலீஸ் மேற்கொண்ட அதிரடி சோதனை நடவடிக்கையில் வாடிக்கையாளர் உபசரணையாளர்களாக இருந்த மொத்தம் 73 பெண்கள் கைது செய்யப்பட்டனர். கோலாலம்பூர் போலீஸ் தலைமையகத்தின் விபச்சார துடைத்துடைப்பு, சூதாட்டம் மற்றும் குண்டர் கும்பல் துடைத்துடைப்பு பிரிவு நள்ளிரவு 12:30 மணி அளவில் இந்த சோதனை மேற்கொண்டது. இந்த நடவடிக்கையின் போது வாடிக்கையாளர்கள் மற்றும் உபசரணை பணியாளர்கள் என 145 பேர் தடுக்கப்பட்டதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் ருஸ்டி முகமது இசா தெரிவித்தார். வர்த்தக வளாகத்தில் முதல் மாடியில் அமைந்துள்ள அந்த பொழுதுபோக்கு விடுதியில் வாடிக்கையாளர்களுக்கு உபசரணையாளர்களாக பணியாற்றிய 73 பெண்களும் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 24 முதல் 40 வயதுடைய 3 உள்நாட்டு பெண்கள், 52 தாய்லாந்து பெண்கள், 6 லாவோஸ் பெண்கள், வியட்நாம் மற்றும் இந்தோனேஷியாவை சேர்ந்த 5 பெண்களுடன் சீனாவை சேர்ந்த 2 பெண்களும் அடங்குவர். தனது காதலியின் மைகார்டு எண்களை பயன்படுத்தி டோட்டோ ஜாக்பாட்டில் 14.4 மில்லியன் ரிங்கிட் வென்ற ஆடவர். ஜூலை 6ஆம் தேதி நடந்த டோட்டோ 6/5/55 ஜாக்பாட் குழுக்களில் சிலாங்கூரை சேர்ந்த 33 வயது திட்ட நிர்வாகி ஒருவர் 14.6 மில்லியன் பரிசு தொகை வென்றுள்ளார். தனது மற்றும் தன்னுடைய காதலியின் மைகார்டு எண்களை வரிசைப்படுத்தி எழுதிய டோட்டோ எண்களுக்கான பரிசு தொகையை அந்த ஆடவர் வென்றார். கடந்த 3 ஆண்டு காலமாக தாம் எழுதி வந்த 4, 8, 11, 18, 20 மற்றும் 29 ஆகிய எண்கள் மூலம் பரிசு தொகையை அந்த அதிர்ஷ்டசாலி வென்றுள்ளார். நான் எப்போதும் இந்த வெற்றி எண்களை கொண்டு லோட்டோ விளையாட்டுகளை விளையாடுவேன். முன்கூட்டியே 8 குழுக்களுக்கான டிக்கெட்டுகளை வாங்குவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை முடிவுகளை பார்த்தவுடன் வெற்றிக்கான 14,62,701.20 ரிங்கெட் பரிசை பெறுவதற்காக எஸ்டிஎம் லாட்டரி தலைமை செயலகத்திற்கு செல்வதற்கு முன்பு தூக்கமில்லாத இரவை கழித்ததையும் அவர் ஒப்புக்கொண்டார். புதிதாக கிடைத்த செல்வத்தை கொண்டு புத்திசாலித்தனமான முதலீடுகளில் கவனம் செலுத்த அவர் திட்டமிட்டுள்ளார். அந்த நபரின் ஜாக்பாட் வெற்றியை எஸ்டிஎம் லாட்டரி சென்ட்ரிகான் பிரகத் உறுதிப்படுத்தியுள்ளது.
வண்ணமயமான நூற்றாண்டு பெருந்தலைவர் துன் மகாதீருக்கு 100 வயது இன்று. மலேசியாவின் மிக நீண்ட கால பிரதமர் என்ற பெருமைக்குரிய துன் டாக்டர் மகாதீர் முகமது இன்று தனது 100வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். நாட்டின் நவீன தந்தையாக வருணிக்கப்படும் மகாதீரின் வண்ணமயமான இந்த நூற்றாண்டு வாழ்க்கையில் மேடு பள்ளங்களுக்கு குறைவில்லை. 70-80 ஆண்டு பொது வாழ்க்கையில் அவர் சந்திக்காத அரசியல் ஏற்றங்களும் இல்லை, தாழ்வுகளும் இல்லை. வெவ்வேறு காலகட்டங்களில் 2 முறை பிரதமர் பதவி வகித்தவர் என்ற பெருமையும், கடைசி தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டவர் என கசப்பான அனுபவமும் அவருக்கு உண்டு. சர்ச்சைக்குரிய பேச்சுகளால் அவ்வப்போது கடும் விமர்சனங்களுக்கு ஆளானாலும் பல தசாப்தங்களாக அரசியல் செல்வாக்குடன் இன்னமும் யாராலும் தவிர்க்க முடியாத ஒரு நபராக அவர் வலம் வருகிறார். பெட்ரனஸ் இரட்டை கோபுரம், கோலாலம்பூர் கோபுரம், KLIA விமான நிலையம், புத்ரஜயா, புரோட்டான் கார், கிழக்கே நோக்கும் கொள்கை என காலம் கடந்தும் மகாதீர் பெயர் சொல்லும் விஷயங்கள் இங்கே ஏராளம். 100 வயதிலும் சுறுசுறுப்புடன் இயங்குவதும், அவ்வப்போது சொந்தமாகவே காரோட்டி செல்வதும், வெளிநாடுகளில் அரசியல் பொருளாதார மாநாடுகளில் பங்கேற்பதும் மகாதீர் என்ற ஒரு பெரும் தலைவர் ஒருவருக்கே சாத்தியம்.